ஒரு பிரீஸியான ரெய்னி டேங்க. நம்ம ஹீரோயினும் அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி இன்டீரியர் டிசைன் முடிச்சுட்டு வேலையை தேடிட்டே இருக்கிற கேப்ல இந்த ரேப்பிடோலாம் ஓட்டிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஹீரோயின் ஐடியில் பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே அடுத்தடுத்து பெரிய பொசிஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேடல். 2 பேரும் மீட் பண்ணியாச்சுது. அவங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. 2 நாள் 3 நாள் போகும்போது 2 பேர்த்துக்குள்ள ஒரு செமையான ஈர்ப்பு அது அப்படியே லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகுது. கடைசியில் என்ன நடந்துச்சு, இவங்களுக்குள்ள பர்சனல் லைஃப் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, அதுல இருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் கப்பிள் ஃப்ரெண்ட்லி மூவியோட பிளாட்டுங்க. ஆக்சுவலாக இது ஒரு தெலுங்கு மூவியாக இருந்தாலுமே டப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தேட்டரில் தான். சூப்பராக கனெக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று, அந்த ரியலிஸ்டிக்கான ரைட்டிங்கு. 2 பேர் லவ் பண்ணால் அவங்களுக்குள்ள வர்ற அந்த ஊழல் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த லாஸை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ரைட் பண்ணது ஒரு ஹானஸ்டான ரைட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லீட் பேரோட செலெக்ஷன் தாங்க. ஹீரோ அப்பப்போ இந்த ரவிகிருஷ்ணா இருக்கார்ல 7Gல, அவரை ஞாபகப்படுத்திட்டு போனாலுமே ஹீரோயின் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் கிஸ் பண்ணிட்டு ரூமுக்குள்ளே வருவாங்க. வரும்போது இவங்களுக்கு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் உடஞ்சி அழுற இடங்களா இருக்கட்டும், அவங்க உடையிற இடங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஹீரோயின் பேர் மானசான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 பேருமே பெரிய அளவில் படங்கள் நடிச்ச மாதிரி தெரியல. ஒருவேளை நடிச்சிருக்கலாம், தெலுங்குனால நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க. நார்மலான ஒரு ரொமான்டிக் சாங் மாதிரி இருக்காது. மாண்டேஜாக இருந்தாலுமே தமிழ் டப்புக்கே சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஸ்பாட்டிஃபைல ரிப்பீட்டட் மோட்ல தான் போட்டு கேட்டுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு. பிஜிஎமும் பிளசண்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, சென்னையில் தான் இந்த படம் ஷூட் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு லைவ்லியா, ஒரு ரொமான்டிக்கா, ஒரு கவிதை மாதிரி இந்த அளவுக்கு சென்னை அழகாக காமிச்சது நிறைய படங்களை நான் பார்க்கல. ஸோ டோப்புக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸ்லோவாக போனாலுமே ஒரு ரியலாக ஹானஸ்டான ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக போய் பாருங்கள். உங்களுக்கான படம் தான் இது.